نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن معاوية رضي الله تعالى عنه سمعت معاوية خطيبة يقول سمعت النبي صلى الله عليه وسلم يقول من يريد الله به خيرا يفقهه في الدين وإنما أنا قاسم والله يعطي ولم تزال هذه الأمة. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் கல்வி ஞானங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடியது யாரை தேர்ந்தெடுக்குகின்றான், அந்த விளக்கங்களை யாருக்கு கொடுக்குகின்றான் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகின்றான். அல்லாஹ் கொடுப்பவனாக இருக்கின்றான், நான் அதை விநியோகிப்பவனாக இருக்கின்றேன். இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுவதினால் நிலைத்தே இருப்பார்கள், பேணுவதில் நிலைத்தே இருப்பார்கள். மறுமை நாள் வரும் வரை அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்துவிடவும் முடியாது என்பதாக இது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொற்பொழிவின் போது இந்த ஹதீஸுகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நலவை நன்மையை நாடியிருக்கின்றான் என்றால், அவனுக்கு கொடுப்பதற்கு நாடியிருக்கின்றான் என்றால், மார்க்க ஞானங்களைத்தான் அல்லாஹ் முதன்மையாக அதிகப்படுத்தி தருகின்றான். மார்க்க கல்வியுடைய ஞானங்கள் இருக்கிறது, அதை அதிகமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குகின்றான். ரசூலுல்லாஹி சொல்லும்போது சொல்கின்றான், நான் ஒரு விநியோகஸ்தன் தான், அது அல்லாஹ் எப்படி விளங்குவது, எதுபோன்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னின் மூலமாக அல்லாஹ் தஆலா அது விளக்கி காட்டுகின்றான். அதை சொல்லிவிட்டு அடுத்தும் சொல்லியிருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் இந்த ஒரு சாரார் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பேணி நடப்பார்கள், அதை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நாள் வரும் வரை அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவே மாட்டார்கள், எப்போதுமே அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு தீங்குதலும் அவர்களுக்கு அணுக முடியாது என்பதாக சொல்றாங்க. ஏன் இந்த விஷயங்களை அழுத்தி சொல்றாங்கன்னா, அடுத்துள்ள ஒரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஒன்றும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு விளங்க முடிகின்றது. இது முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னதா, இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் நீங்கள் பேராசை கொள்ளக்கூடாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்தல், இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அதற்காக தீர்ப்பு வழங்குவதாகவும் கற்றுக் கொடுக்கப்பட்டவராகவும்
இருப்பது ஆகியவைய இந்த இரண்டு விஷயங்கள், இந்த ரெண்டு விஷயங்களும் அவருக்கு நாம் போட்டி போடலாம். பாக்கி எந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், போட்டிங்கிறது போராமை போடுவதுங்கிறது இருக்குல்ல. அதாவது அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்பது வேறு, அடுத்தவனை விட நான் முன்னேற வேண்டும் என்பது வேறு. அவன் செத்தாலும் நானு அவனை சாகடிச்சாச்சு நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது கூடாது. நீயும் போட்டு ரேசுகளில் ஓடுவது போன்று நீயும் ஓடு நானும் ஓடுகின்றேன், யாரும் முந்துகின்றோம் என்று பார்ப்போம் என்பது வேறு. அதே சமயத்தில் உன்னை தள்ளிவிட்டு நான் முன்னேறுகின்றேன் என்று சொல்கின்றானே, இது கூடாது. அதனால இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயங்களும் பேராசை கொள்ளக்கூடாது, போட்டிங்கிறது போடக்கூடாது. எந்த விஷயத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கின்றான், இவர் செலவழிக்கின்றார், எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செலவழிக்கின்றார், அல்லாஹுடைய பாதையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், அல்லாஹுடைய பள்ளிகளுக்கு கொடுக்கின்றார், இது போன்ற நல்ல காரியங்களில் செய்து கொண்டே இருக்கின்றார்களே, இவர்களை கண்டு நாம் பேராசை இது போன்ற நமக்கு கொடுக்கலையே, அந்த ஒரு போட்டிகள் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தா செஞ்சிருப்பானே. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லபடியா செய்யட்டும், ஒன்னும் செய்யட்டும். அதே போன்று அல்லாஹ் எனக்கும் கூட நான் உனக்கு செய்ய வேண்டும், இந்த பேராசை வைக்கலாம், இந்த இதில் போட்டி பெறுவதற்கு நாம் வரலாம். அதே சமயத்தில் அந்த இடத்துல போராமப்பட்டு இவன் என்ன இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கான், எப்படியாச்சும் இவன் அழிக்கிறதுக்கு வழி பார்க்கணும், இதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைப்பது கூடாது. மார்க்கத்தில் அது கூடாத ஒன்று. அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு கல்வி ஞானங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அந்த கல்வி ஞானத்தின் மூலியமாக பல்வேறு தீர்ப்புகளை இவர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார், நீளமான தீர்ப்புகள் நேர்மையான முறைகளில் நடந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய அறிவை வைத்து நான் தீர்ப்பு சொல்லவில்லை, எனக்கு நான் அப்படித்தாங்க அந்த எனக்கு தெரியுங்க, அதெல்லாம் தெரியுங்க போங்க அப்படின்னு சொல்ல வச்சு இல்ல, இவருடைய மனசாட்சிக்கு வைத்தோ இவருடைய அறிவுக்கு வைத்தோ எனக்கு எது சரி என்று படுத்தோ அதை வைத்து தீர்ப்பு சொல்வதல்ல. மார்க்கம் என்ன சொல்லி இருக்கின்றது, எது சரி என்பதை பார்த்து தீர்ப்பு சொல்கின்றார் அல்லவா, மார்க்க ஞானங்களை கற்றிருந்து தீர்ப்பு சொல்கின்றார் அல்லவா. இந்த மனிதர் பார்த்தன எவ்வளவு விஷயங்கள்லாம் சாதாரணமா ஒரு பிங்கர் டிப்ஸ்ல அவரு நேசா ஊழி தள்ளிட்டு போயிடுறாரு. ஒரு சின்ன விஷயம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு பாட்டிலை கொடுக்கப்பட்டு சொன்னாங்க இதில் உலகத்திலே நிறைத்து கொடுங்கள் என்று. ஒரு பாட்டில கொடுத்து உலகத்தில் நிறைத்துங்கன்னா என்ன என்ன செய்ய முடியும், உலகத்திலே இதுல கொண்டு வந்து நிறைங்க அப்படின்னா எல்லா பேரும் முடிச்சாங்க. ஒரு உலகத்தை இந்த ஒரு பாட்டிலுக்குள் எப்படி நிரப்ப முடியும், ஒண்ணும் செய்யல, வாங்கினாங்க, வாங்கி தண்ணியை ஊத்துறாங்க, தண்ணியை ஊத்தி கொடுத்தாங்க, இந்த உலகத்தை நரைச்சு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இது நீங்க என்ன தண்ணியை ஊத்தி கொடுக்குறீங்கன்னா என்னன்னு, எல்லா வஸ்துக்களும் இந்த தண்ணீர் தான் உருவானது, அதான் உலகமே தண்ணீர் இருக்கு. மனிதன் படைக்கப்பட்டது இந்திரிய துளிகளில், விலங்கினங்கள் படைக்கப்பட்ட இந்திரிய துளிகளில், அதே ஒரு செடி கொடிகள் எல்லாம் படைக்கப்பட்டது இந்த தண்ணீரின் மூலியமாகத்தான் அது வெளியேறுகின்றது. இந்த பூமியே தண்ணீர் மயமாக இருந்துதான் அதிலிருந்து பூமியாக உருவாகின்றது. அதற்கு பின்னால் தான் இன்னும் பார்க்கும்போது தண்ணீர் பரப்பு தான் அதிகமாக இருக்கின்றது, நிலப்பரப்புகள் குறைவாக இருக்குது. அப்ப முழு உலகம் ஒரு தண்ணீர் வந்துவிட்டது. அப்ப என்ன, ஒரே வார்த்தை பட்டன அது பதில் சொன்னது. இந்த அறிவிஞானங்களை அல்லாஹ் இருக்கின்றான். இது யாருக்கு, எல்லோருக்கும் கொடுக்கிறாங்கன்னா எல்லா பேரும் வந்திருப்பாங்க, நாங்களும் ஆலிம் தாங்க, நாங்களும் ஹாஃபிஸ் தாங்க. ஆனால் எல்லோரும் முழுமையான அந்த இடத்தை அடைவதில்லை. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றானோ அவர்கள்தான் பெரும் இந்த மார்க்க அறிஞர்களாக வருகின்றார்கள். இங்கு ஒவ்வொரு வருடங்களும் பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் வெளியேறுகின்றார்கள். ஆனால் அனைவர்களுமே விளக்கு அறிவு ஞானங்கள் பெற்றவர்களா என்றால் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அவ்வளவுதான். சிலருக்கு கொடுக்கப்பட்டது நல்ல அறிஞானங்களாக வந்திருக்கின்றார்கள், அவர்கள் மென்மேலும் பெருகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த ஹைரை நலவை யாருக்கு நாடி இருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் தருகின்றான்.
என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவனுள்ளாக நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.